ஆமா பேச்சை போட்டு இது பண்ணிடுறாங்க. பேச்சை போடுவாங்கண்ணா. சாம்சங் கம்பெனி தான் உங்களுக்கு இது. நான் அது போனா சாம்சங் கம்பெனி தான் வந்து ஐபோனுக்கு கேமரா விடுறாங்க. என்ன பண்ணுவேன் எப்படி இது எப்படி என்ன சொல்லுவேன்? கேட்டேன்னு சொல்றான் பையன். கொடுங்க பேசலாம். நான் பேசிக்கிறேன். ஹலோ சொல்லுங்க. அப்படியா? ஓகே தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே நான் விட்டு தான் பஸ் இருக்கேன். கொடுங்க. என்னப்பா பேசுங்களாப்பா? பேசுங்களாப்பா? நான் கொஞ்சம் அதிகமாக பார்த்துட்டு பார்த்துக்கலாம். அப்படியே சொல்லுவோம் அடிக்கடி. என்ன ஸ்பீடே இருக்குண்ணா. ஸ்பீடுக்கு கொடுத்த மாதிரி மீன் வரணும். எல்லாம் குமிட்டிடுவோம் முடிஞ்சு அப்படியே. அண்ணா வாண்ணா வாண்ணா வாண்ணா. அண்ணன் மீன் அங்கே போயிடுது. நம்ம வீட்டு ஒரு மீன் வரணும். அப்படியே வேண்டாம் வேண்டாம். சரி வாங்க. என்ன மீன் ஒரு பாருங்க உடனே கீழே கொடுத்துருப்பேன். பாரு ரெடி பண்ணுப்பா. பாரு ரெடி பண்ணிட்டியா? செம்ம காட்டி விடு. அண்ணா இதை வெட்டி விட்டுருண்ணா. இதோ உடனே. ஓகே வாங்க. ஒன்று வருவது பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு இது ரெண்டுமே கலந்து வரும். எல்லாமே வருது தான். இது இருக்குல்ல டிடிட்டா. இது முள்ளு சைடு என்ன பண்ண உங்களுக்கு சரி உடனே விடுங்கண்ணா. பீஸ் பெருசாக போடுங்க. சூப்பராக பீஸு பெருசாக போடுங்க. அப்படி வேணுமா? பாரியா போட போறியா? கொஞ்சம் ரிஸ்க் தான் எடுக்கணும். இல்லை இதான் போட போகிறேன். ரிஸ்க் தான் எடுக்கணும். வச்சுக்கோங்க. ஏன்னா முள்ளு ஒர்க் பண்ண முடியாது. தீபத்து ஒன்று ஏற்றி விடுங்க. அப்படியா? சரி ஓகே. நான் உங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணுறேன். உங்கள் ஐடியா தான் மீன். எனக்கு ஐடியா கிடையாது. இப்போ கொடுக்குற பாரு உங்கள் ஐடியாவில் மீன். விஜய் நினைச்சு கொடுத்துருவீங்க. இதுக்கு அளவுக்கு ஆனால் நீ போட மாட்டேன். ஏன்னா நீங்கள் கேட்குற மாதிரி வெட்டிடலாம். போன் வெயிட் அதிகம். முள்ளு வேலை உரப்பாக இருக்கா, அதனால் வெட்ட முடியுமான்னு பார்க்குறேன். அதே ஆகாது. சரி ஓகே. இப்போ உங்கள் பிளானை பார்த்து பொழுதுலாம் கொடுவா மீன் மாதிரி இருக்குங்களா? அந்த சென்டர் முள்ளுன்னா அவன் அதே நசிக்கிறான். அப்புறம் கொடுவா கிடையாது. கொடுவா மீன் மாதிரி மீன் நல்லா இருக்கும். இதனுடைய விலை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மீன் 1000 ரூபா இருப்பா. அதுதான் இருக்கும். அப்போ ஒரு கொடுவா மீனோட விலை வந்து ஒரு கிலோ வந்து 500 ரூபா இருக்கும். ஆச்சுமா இதுக்கு வந்து மீன் 4 கிலோன்னா 2000 ரூபா ஆச்சு. கொடுவா மீனாக இருந்தா அது 500 போகுது. 600 போகுது. 550 500. பைப்பிடிங்கண்ணா பைப்பிடிங்க. நான் பைப்பிடிங்க. ரெண்டு ஷேர் பண்ணி பண்ணுவோம். அதே வச்சு பண்ணி 2 மீனிமா 2 மீன் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தான் பிடிச்சி. ஆமாம் நீங்கள் ஏன் சொல்லிட்டீங்கன்னா நான் வெட்டும் போதே ஒரு மீனாக தந்துட்டு பிடிச்சிருப்பேன். 2 கவரம் பிடிச்சிருவேன். ரெண்டு ஒரே சைஸ் தானே? இல்லை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இதுதானே பெரிய மீன். ஆமாம் இது வந்து ஒரு 4-5 பீஸ் எடுத்து போடுங்க. சரி ஓகே ஓகே. வேறு ஒன்றும் லிஸ்ட் இருக்குது வேறு. ஓகே ரைட். ரொம்பவும் பெருசாக கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி. 5 நிமிஷம் வெட்டுறா போல பேர். அது 2 மீன் மட்டுமா? 2 மீன் மட்டும். 5 நிமிஷம் கூட எடுக்கலாம். அது ஒரு 5 நிமிஷம் வீடியோ எடுத்துலாம். ஒரு 4 பீஸா எடுத்துறேன். ஒரு 6 பீஸா வைக்கணுமா? சரி ஓகே. அவர் சொல்லிட்டாரு. அதில் போட்டேன். ஒன்றும் இல்லை அப்படியே அந்த 6 பீஸா வந்து அவ்வளோ போடலான்னு பார்த்தேன். அதுதான் கேட்டேன் நான். நீங்கள் அதுக்குள்ள வந்து போய் கட்டிட்டீங்க. சரியா?
தனித்தனியாக வெட்டலாம் இல்லைண்ணா மீன் ஊற்றாம தனியாக ஏதோ கேட்குறாருண்ணா. தனித்தனியாக வெட்டணுமா ஒன்றா வெட்டணுமா நாக்கு மீன் உங்களுக்கு கேட்க அம்மா நாக்கு யார் நாக்கு இவங்களா அதுக்கு கேட்குறாரு நாக்கு இவங்களா மொத்தமா போட்டுருங்களா? ரொம்ப சேதா கட் பண்ண வேணாம் சொல்லுங்க தம்பியா. நான் தான் வெட்டுறேன் அவ்வளோதான் நடக்குதுமா நான் தான் வெட்டுறேன் வாங்கண்ணா அங்கிருந்து வரீங்களோ நான் இது ஒரு வீடியோ போட்டுக்கலாம். நமக்காக நீங்களே கூட இருந்துக்கோ அதான் கேட்க மாட்டேன் வேறம் ஆமாம் அவர் அங்கே போய் நின்றுவா சொல்லிட்டு நான் தான் விடுவேன் ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கு? இதெல்லாம் புதுங்க இதெல்லாம் ஒரு சில கிடவே கிடையாது ஒன்றாவே போட்டுருங்க இன்னும் 3 மீன். இந்த நோரில் போடலாமா இருக்கா அதெல்லாம் வேலை போடுங்க கவர்ல போட்டு ஒரே ஏங்க அந்த கவர்ல போட்டுருங்க. அவர் இருக்குங்க ஏற்கனவே ஒரு வஞ்சிரம் வெட்டி என்ன பூஜா ஒன்று நீ அடிக்கிறியா நோ போனால போன மாதிரி போட்டுருவாங்க போட்டுங்களா இதுக்கு மேலே பொறுமையாக வெட்டினா நான் ஒரு இல்லை நான் ஒரு ஸ்பீடு செல்வன்னு பேருக்கு அர்த்தமே கிடையாது நான் வாரி வாரி அடிக்கணும் நான் ஏதோ பொறுமையாக வெட்டுறேன்னு போடுவேன் அது ஏதோ ஒன்று உள்ள பூண்டு வந்து வெளியே வருது நான் பார்த்து தான் வேணும் அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன்னு எப்பவும் சொல்ல மாட்டேன் அதனால நான் அப்போ இல்லாமல இது ஓகே அதுதான் போட்டுக்கிறாங்க. பொதுவாக ரெடியாச்சா அது என்ன மீன் எதிரியாச்சா அது மீன் அது பேர் என்னது ஒதிரி தான் அவர் கொடுவான மீன் இது